ஸோ யா ஹாய். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்புவோம்ல, நம்மளோட பிலீஃப். நம்ம ஒரு விஷயத்தை நம்புகிறோன்னா நம்ம வந்து அந்த விஷயத்துக்கு கிடைக்கிற அந்த விஷயத்த ட்ரூ ஆக்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கெயின் பண்ணுவோம், எல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போது நான் ஒரு விஷயத்த நம்புகிறேன், ஓகேவா, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ அந்த இப்போ ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ நான் நம்பும்போது என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்குறது வந்து எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படி தான் பார்க்குறேன், தவிர்த்து அப்படி தான் பார்ப்பேன். வேறு எப்படி பார்க்கணுன்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக உனக்கு இது செட் ஆகாது அந்த மாதிரியும் பார்க்கணும். ஆக்சுவலாக கன்ஃபார்ம் பயாஸ் ஏன் அப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன்னா அது எதுக்கு செட் ஆகாது, ஏன் செட் ஆகாது அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்லேயும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் இருக்குது. நான் சொல்கிறேன், இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒருத்தன் வந்து டயட் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. டயட் ஆரம்பிச்சிட்டான், டயட்டில் இருக்கிறான். ஓகே, அவன் வந்து டெய்லி காலைல வந்து ஜஸ்ட்டு வெயிட் செக் பண்ணுவான் டெய்லி காலைல. ஸோ இது வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். 2 விதம் மீன்ஸ் பாசிட்டிவ் விதம், நெகட்டிவ் விதம் அப்படின்ட்டு. பாசிட்டிவ் விதம், நெகட்டிவ் விதம்னு எடுத்துக்கும் போது, பாசிட்டிவ் விதம் அவன் வந்து வெயிட்டு செக் பண்ணுறான். ஒரு காலையில் வெயிட் செக் பண்ணும்போது வந்து அவன் டயட்டில் வந்து பார்த்தோன்னா வெயிட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அவன் நினச்சிக்கிறான்னா, சரி ஓகே, அப்போ நமக்கு டயட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறான். இதே நெகட்டிவ் அவுட்கம் எப்படின்னா, அதே காலில்ன்றேன், லைக் வேறு ஏதோ நாள் வந்து வெயிட் பார்க்குறான். அப்போது வெயிட் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, வெயிட்டு குறையாமல் அதே வெயிட்டு தான் இருக்குது. அப்போது குறையாமல் அதே வெயிட் இருக்கும்போது அவன் என்ன நினச்சிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது மிஷினில் கோளாறாக்கும், இல்லை நான் நார்மலாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறான். லைக் அதை வந்து அவ்வளோ எதுவுமே மாறலை அப்படின்றத பார்க்காம, எப்படி சொல்கிறது, சீரியஸாக எடுத்துக்கல அந்த நெகட்டிவ் அவுட்கம்மை. மாறாமல் அப்படியே தான் இருக்குது, சரி இது நார்மலாக தான் இருக்குல்ல, மிஷின் மேலே தப்பு எல்லாம், அது ஓகே இது நார்மலாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு போகிறான். ஆனால் பட் இங்கே என்ன பார்க்கணுன்னா, அவன் கன்ஃபார்ம் பண்ணது வந்து, அவன் என்னத்தை கன்ஃபார்ம் பண்ணான், அவன் டயட் ஒர்க் ஆகுது, வெயிட்டு குறையுது அப்படி சொல்லிட்டு அந்த பாசிட்டிவ் அவுட்கம் ஒன்று தான் கன்ஃபார்ம் பண்ணான். ஆனால் நெகட்டிவை வந்து அவன் வந்து கன்ஃபார்மே பண்ணல, லைக் அவன் நம்பவே இல்லை. பட் ஆனால் அதுதான் பார்க்கணும், நீ பண்ணுறது கரெக்டாக இல்லைன்றது நெகட்டிவில் தான் தெரிய வரும். ஒன்லி பாசிட்டிவ் பார்த்து இருந்தால் வேலைக்காவது, நெகட்டிவும் பார்க்கணும். ஸோ அவன் வந்து ஜஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ, ஓகே, அவன் வந்து ஜஸ்ட்டு அந்த வெயிட்டு லாஸ் ஆச்சு பார்த்துறா, அது ஒன்று தான் பார்த்தான். மீதி லாஸ் ஆகாதனாலாம் பார்க்காதபோது, அப்போது அப்படியே பார்த்துன்னு வரும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த லாஸ் ஆகாதனாலாம் இது நார்மல் தான் சொல்லிட்டு விடும்போது, ஆனால் அந்த நாள் தான் அதிகமாகிட்டு அவன் பார்த்தா வெயிட்டேஜ் குறையல. அது எப்போயாவது ஒரு நாள் வர்றது வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினச்சி, அது ஒன்று தான் ஒர்க் ஆகுதுன்னு நினச்சிட்டு, மீதி இந்த நெகட்டிவ் அவுட்கம் காமிக்கிறதுனாலாம் அவன் மதிக்கவே இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து அதே எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு எக்ஸாம்பிளா? ஸோ அதுதான். ஓகே, இப்போது கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னா என்னென்னா, திருப்பி சொல்கிறேன். ஸோ கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்றது வந்து அப்படின்றது என்னென்னா, நீ ஒன்று நம்புறல, அந்த நம்புறதுக்கான ஆதாரத்தை ஒன்று தான், நீ என்ன நம்புறியோ அதுக்கான ஆதாரத்தை ஒன்று தான் தேடுவேன். நீ என்ன நம்புறியோ அதுக்கான ஆதாரத்தை ஒன்று தான் தேடுவேன். அந்த நம்புறதுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற ஆதாரத்தை நீ வந்து ஃபில்டர் அவுட் பண்ணிடுவேன். லைக் பார்க்கவும் மாட்டேன், அந்தமாரி பண்ணவும் மாட்டேன், எல்லாம் பார்க்க மாட்டேன், இல்லை அந்தமாதிரி யோசிக்க மாட்டேன். ஃபில்டர் அவுட் அதுதான். நீ நம்புறது எது உண்மைன்றத ஆதாரத்தை ஒன்று தான் பார்ப்பேன். எது உண்மை, இது உண்மை இல்லை, எல்லாம் உன் நம்பிக்கைக்கு வேறுபாடான ஒரு என்ன அது எவிடன்ஸ் ஆதாரத்தை தேட மாட்டேன்.
அதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ராப்ளம் தான். இப்போ நீ அலர்ட்டாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு சின்ன சின்ன தப்புலாம் இருக்குது. நீ வந்து ஒரு விஷயத்த ஒழுங்காக ஆராய மாட்ற. ஒழுங்காக அதில் இது ஒன்று வந்துடும். ஏன்னா ஒழுங்காக ஆராயன்றது நீ வந்து எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் வந்து பார்க்கணும். உன்னோட நம்பிக்கையை ஜஸ்ட்டு உனக்கு எது எவிடன்ஸ், உனக்கு ஏற்ற எவிடன்ஸ் ஒண்டி பார்க்காம உனக்கு கிடைக்காத எவிடன்ஸும் பார்க்கணும். அதுதான் நீ இப்போ கரெக்டாக இருக்கிறன்னா அதுக்கான எவிடன்ஸாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதே இப்போது பிஸ்னஸ் டேர்ம்ஸ், ரியல் லைஃப் இம்பாக்ட்ஸு, பிஸ்னஸ் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் மீட்டிங்கில் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் ஒண்டி வச்சுன்னு அவங்க வந்து புது ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அவங்க புது ப்ராடக்ட்டோ லைக் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை ஒண்டி வச்சுக்கின்னு ரீபில்ட் பண்ணுறாங்க அவங்க கொடுத்ததை. பட் ஆனால் அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோட நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் தான் என்னென்னா ஃபீச்சர்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, நெகட்டிவ் ஃபீட்பேக் போட்டிருப்பான். எது போட்டிருப்பான்னா, எனக்கு இந்த சர்வீஸ் லோவாக இருக்குது, இல்லை இந்த லைக் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் தான் இருக்கும். பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் ஜஸ்ட் என்ன இருக்குன்னா, நல்லாயிருக்கு, ஸ்பீடாக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், இருக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் வந்து இல்லாததை ஒன்று ஆட் பண்ண அப்படின்வான். அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் தான் நீ வளர்கிற ஒரு இதுவே இருக்குது. ஸோ அதுதான் அந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்றது. நீ பண்ணி வச்சுக்கிறல்ல, அதில் ஒண்டி பார்த்துட்டு பாசிட்டிவ் ஒண்டி எடுத்துக்கணும், நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து ஓகே, இப்படி ஒரு இது வச்சுக்கோயேன். இது ஒரு எக்ஸாம்பிள்ஸு. என்னென்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்குது. ஒரு கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, டீச்சர்ஸ் வந்து ஒரு நம்பரோட சீக்வன்ஸ் தராரு. என்னென்னா 2 4 6 அப்படின்ட்டு ஒரு சீக்வன்ஸ் தராரு. சீக்வன்ஸ் இந்த நம்பரை தந்துட்டு அடுத்த இந்த 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 சீக்வன்ஸோட ரூலையும் அடுத்த நம்பரையும் அவங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நார்மலாக எல்லா இதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா 2 4 6 ஈவன் நம்பர். அப்போ வந்து 2 4 6 8 2 4 6 8 9 10 12 அந்த மாதிரி போவோம்னு சொல்லுவாங்க. லைக் இது ஈவன் நம்பரில் போகுது, +2 ஆட் பண்ணோம் அப்படின்றாங்க சில பேர். பட் ஆனால் அந்த டீச்சர் வந்து தப்பு அப்படின்றாங்க. அப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, சரி 2 4 6 8னா அப்போது என்ன 0 -2 -4 -6 அப்படின்னு பார்த்தா அதில் அதுவும் இல்லை. ஸோ அப்போது இதுதான் ரூல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் இப்போ நினச்சிக்கிறான்ல 2 4 6ன்றது லைக் இந்த 2 4 6ன்றது நம்ம நம்மளோட பிலீஃப் இது ஈவனாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. கரெக்டாக இது ஈவன் நம்பராக தான் இருக்கும் அப்படின்றேன். ஓகே, அதை நான் கம்மி பண்ணிக்கிறேன், சாரி. இந்த ஈவன் நம்பராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈவன் நம்பர் தான் சொல்லிட்டு மண்டையில் ஏற்றிட்டோம். நம்மளோட பிலீஃபாக ஆயிடுச்சு. ஸோ சொல்லிட்டேன், அது வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த ஈவன் நம்பராக மண்டையில் ஏறிச்சு. லைக் அந்த ஈவன் நம்பரை பிலீவ் பண்ணிட்டோம். ஈவன் நம்பர் தான் இதோட ரூலு அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஒரே ஒருத்தவண்டி என்ன யோசிக்கிறான்னா, இது அந்த ரூலே பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போது 2 4 6 இல்லைனா 7 8 9 10 நார்மலாக அதுக்கப்புறம் ஆகிடும் அதுமாதிரி சொல்லிட்டு அதுவும் இல்லைன்ட்டாங்க. பட் ஆனால் அதோட சிம்பிள் ரூலே என்னென்னா, நெக்ஸ்ட் நம்பரை வந்து நெக்ஸ்ட் நம்பர் வந்து இருக்கிற நம்பரோட அதிகமாக ஆட் ஆகணும். அதுதான் அதோட ரூல், அவ்வளோதான். லைக் ஈவனாக தான் ஆட் ஆகணும், இல்லை ஒன்னாக தான் ஆட் ஆகணும் அப்படிலாம் இல்லை, எப்படி வேணால் ஆட் ஆகணும். ஜஸ்ட் அதோட ரூல் பார்த்தீங்கன்னா, அவன் நம்பி வச்சுக்கிறான் 2 4 6 அந்த ஈவனில் தான் நம்பர் இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் உடைக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி லைக் அந்த பிலீஃபை வந்து அவனே வேறு ஒரு விதமாக போட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கிறான். இல்லை இது இப்படி வராது அப்படி சொல்லிட்டு. அப்போ என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இருக்கிற நம்பரோட அடுத்த நம்பர் அதிகமாக இருக்கணும், அவ்வளோதான் ரூல். அதுதான் ரூல், சிம்பிள். அப்போ தான் ஓகே, அவ்வளோ. அதுதான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். இது ஏன் மேட்டர், இது எதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ரிடே லைஃப்பில் வந்து தினசரி வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எடுக்கிற முடிவெல்லாம் இப்படி தான் இருக்கும். நீ எடுக்கிற முடிவு வந்து
நீ நீ நம்புற இது கரெக்டா அப்படின்ட்டு. பட் ஆனால் நீ அதை நான் கரெக்டாக பார்க்குறது கரெக்டுன்னு உன் உன் நம்பிக்கையோட கரெக்டுன்னு பார்க்குறத விட இது எப்படி தப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு நம்பிக்கையில் வந்து பாரு. நீ எதனால் இது தப்பாகும் அப்படின்ட்டு பாரு. இது வந்து நீ கான்ஷியஸாக மைண்டில் போட்டு வச்சுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா இது ஒன்றும் தானாக வரதில்லை. நீ கான்ஷியஸாக அது போட்டுனே வச்சுருக்கணும். நீ ஏதாவது ஒரு இப்போ பிலீஃப் வச்சுருக்கிறா, அந்த பிலீஃப்க்கு ஏற்ற மாதிரி எவிடன்ஸை பார்த்துனே இருந்தேன்னா அது உடச்சிட்டு இது கான்ஷியஸாக போட்டுக்கின்னு அந்த பிலீஃபை உடைக்கிற மாதிரி ஒரு இதுவெல்லாம் பார். ஏதாவது சொன்னாங்களா? ஸோ ஜஸ்ட் அதுதான். ஏன்னா உன்னோட பிலீஃப்க்கு ஏற்ற மாரி உன்னோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாரி ஆதாரத்தை பார்க்காத, நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி ஆதாரத்தை பாரு. அதுதான் இதோட கண்டென்ட்டு. ஸோ பை.